வணக்கம். நான் சைதை மீனா. மக்கள் திலகம் நடித்து 1956 வெளிவந்த படம் மதுரை வீரன். இது ஒரு நாட்டுப்புற கதையை மையமாக வச்சு எடுக்கப்பட்டது. இதில் அரசு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. அதுக்கு இருக்கிற அந்த ஜாதக தோஷத்தினால ராஜாங்கத்துக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிற ஜோதிடர்களுடைய கணிப்புப்படி குழந்தையை கொண்டு போய் காட்டில் விட்டுறாங்க. அப்போது அங்கே ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த தம்பதிகள் அந்த குழந்தையை பார்த்து தூக்கிட்டு போய் அவங்க வளர்க்குறாங்க. இதனால் அந்த குழந்தை அவங்க சமூகத்தை சேர்ந்தவராகவே வளருது. ஒரு கட்டத்தில் அவர் அரசகுமாரியை காதலிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அதுக்காக அவருக்கு ஒரு விசாரணை நடக்கும், கைது பண்ணி விசாரணை நடக்கும். அப்போ அவர் மேலே குற்றங்கள் சாட்டுவாங்க. அதுக்கு அவர் சொல்கிற பதில் என்னென்னா, கண்டாள், கண்டேன், காதலித்தோம், கட்டுண்டோம், பொறுத்திருந்தோம், காலம் வந்தது, இட்டார் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவார். அப்போ அவருடைய சமூகத்தை பழித்து அவங்க பேசுவாங்க. அப்போது அவர் சொல்கிறது என்னென்னா, இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்று இரண்டே சாதிதான் என்பது பள்ளிப்பாடம். மன்னா, எங்கள் உடலில் இருந்து இரத்தத்தை எடுத்து சோதித்து பாருங்கள், அதில் கீழ்மகன் மேல்மகன் என்று பேதம் தெரிகிறதா என்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு வசனம். அதுக்கப்புறம் இந்த படத்தோட வசனம் பார்த்திங்கன்னா, கவியரசு கண்ணதாசன். அப்பா சொல்லவே முடியாது. கிளைமாக்ஸ் சீனில் பானுமதியும் பத்மினியும் பேசுகிற வசனங்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் அரசகுமாரியவே கல்யாணம் பண்ணிக்கிடுவார். அதுக்கப்புறம் மதுரைக்கு அவர் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதாவது அங்கே கள்வர்களுடைய தொல்லை அதிகமாக இருக்குது. அவங்கள கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக போனப்போ அங்கே ஒரு நாட்டியக்கார பெண்மணி, அதாவது பத்மினி, அவங்க மேலே இஷ்டப்படுவார். இவங்க 2 பேரும் போய் ஆடி பாடி அந்த கொள்ளைக்கோஷ்டி தலைவன் பிடிக்க முயற்சிக்கும் போது இந்த முதுகுல குத்துற சதிகாரர்கள்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட மாற்றுற மாதிரியும், அதனால் இவரே குற்றவாளிங்கிற மாதிரியும் குண்டில் நிறுத்தி கடைசியில் அவருக்கு தண்டனை வழங்குற மாதிரி ஒரு காட்சி. அதில் அவர் பேசுகிற வசனம், என் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றங்கள் எண்ணிக்கையில் பல பல. ஒருவனை குற்றவாளி ஆக்கிவிடலாம், நிரபராதி என்று நிரூபிப்பதுதான் கடினம். மன்னா, இதுவரை என் வாழ்வில் கள்ளமில்லை, கபடமில்லை, சூழ்ச்சி இல்லை. நான் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்கு முன் இந்த வழக்கை சிருஷ்டி செய்தவர்கள் திறமைசாலிகள் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அந்த திறமைதான் நீதிக்கு அடிப்படை என்றால் தங்கள் இஷ்டம் போல் தீர்ப்பு கூறலாம் அப்படின்னு வசனம் பேசுவார். விசாரணை இப்படியே போய் என்ன செய்வாங்க, கடைசியில் மதுரை வீரனுக்கு மாறு கை வாங்குகிற தண்டனை கொடுத்துருவாங்க. அவங்களுடைய எண்ணமே அதுதான், அது செஞ்சுருவாங்க. அப்புறம் கொலைக்களத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. இப்போது பானுமதி இதை கேள்விப்பட்டு, அதாவது அவருடைய மனைவி, மதுரை வீரனுடைய மனைவி, நான் எம்ஜிஆர்னு சொல்லாமல் ஏன் அப்படி மதுரை வீரன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மனசு வர மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு இதை சொல்கிறதுக்கு. அப்போது பானுமதி என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க கொலைக்களத்துக்கு. இங்கே பார்த்திங்கனாக்கா பத்மினி, எம்ஜிஆர் காதலிச்சார் இல்லையா, ஒரு ஆடல் அரசி, அவங்க திருமலை மன்னர்கிட்ட நியாயம் கேட்டு பேசுகிற மாதிரி மாற்றி மாற்றி அங்கேயும் இங்கேயும் கொலைக்களத்தையும் இங்கேயும் காமிப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா, வழக்கு முடிந்து விட்டதா, தீர்ப்பு நடந்து விட்டது. நடந்தது தீர்ப்பா? இதயத்தை சுத்தமாக்கி கொண்டு சிந்தித்துப்பார். நடந்தது தீர்ப்பல்ல, திரைமறைவிலே நடந்த ஒரு அக்கிரமம். இப்போது இங்கே கொலைக்களத்தில் பானுமதி பேசுவாங்க. அக்கிரமம் மட்டுமல்ல, அநியாயம். அர்த்தராத்திரியிலே அந்தரங்கமாக தன் படை வீரனுக்கு செய்த அநீதி. இங்கே திருமலை மன்னர் பத்மினிட்டு சொல்லுவார், நிறுத்து, இன்னும் பேசிக்கொண்டே போனால். அதுக்கு பத்மினி சொல்லுவாங்க, சட்டம் சீரும், வெட்டி விடுவாய் என் தலையை, கெட்டு விடாது எதுவும். நாட்டுக்குழைத்த நல்லவனுக்கே சித்திரவதை விதித்த நீ, கேட்டுக்குணம் படைத்த கெட்ட புத்திக்காரர்களின் பாட்டுக்கு தாளம் போடும் நீ, இனி
எதைத்தான் செய்ய துணிய மாட்டாய்? சீரட்டும் உன் ஆணை, சீவட்டும் என் தலையை. திருமலை மன்னர் சொல்கிறாரு, ஆத்திரத்தால் அறிவிழந்து பேசுகிறாய் வெள்ளையம்மாள் அப்படிம்பார். அதுக்கு சட்டம் எல்லோருக்கும் ஒன்றுதான், அதுதான் இப்போது நியாயத்தை செய்தது. அப்போது பத்மினி சொல்லுவாங்க, தன்னலத்திற்காக என் வீட்டிலேயே என்னை சிறை வைத்தாயே, அது எந்த சட்டம்? ஏன் திகைக்கிறாய்? செய்துவிட்ட அநீதி இப்போதாவது கண்ணுக்கு தெரிகிறதா? நிதானித்து பேசு, இது சட்டத்தின் தீர்ப்பு. அப்போ இங்கே பானுமதி சொல்லுவாங்க, சட்டத்தின் தீர்ப்பு, குற்றமற்ற கோவலனை கொன்ற சட்டத்தின் தீர்ப்பு. அப்போது பாண்டியன் தலைநகரை பற்றி எரிந்தது கற்பு நெருப்பு. அநீதிக்கு தலைவனை பழி கொடுத்து விட்டு அழுது தவிக்கிறாள் மனைவி. மீனக்கொடி பறந்த பாண்டிய மண்டலமே, சங்கமலர்த்த தங்கத்தாரகையே, பொங்கி புலம்பும் உன் மகளைப்பார், புலம்பி அழும் உன் சேயைப்பார். வைகை நதியோடி வளம் கொழிக்கும் தாயே, கண்ணகியின் கண்ணீருக்கு பதில் சொன்னாயாமே, குடமறித்தால் கோப்பெருந்தேவி என்று சோழ நாடு வந்தாயாமே. நான் சாகத் தயாராக இருக்கிறேன். ஆனால் தர்மத்தின் பதில் எங்கே? கற்பு மனையாளின் கண்ணீருக்கு காரணமான வாள் எங்கே? எங்கே அந்த வாள்? அப்போது பத்மினி அங்கே திருமலை மன்னர்கிட்ட பேசுவாங்க. வாள் பிடிக்கும் அஜர்களின் வார்த்தை தான் நீதியா? உண்மை தெரியும் காலம் வரும் மன்னா, கொலையை தடுத்து நிறுத்து, பிறகு விசாரணை செய். குற்றவாளி என்று தெரிந்தால் குடும்பத்தையே கொளுத்து, என்னையும் சேர்த்து. இல்லை இல்லை, நீ கண்ணீரை துடைக்க மனம் இல்லை, கவலையை தீர்க்க மனம் இல்லை. நீ மன்னன் இல்லை, மனித இதயமே இல்லாதவர். கொன்ற பிறகு உண்மை தெரிந்தால் உயிரை கொடுக்க முடியுமா உன்னால்? சொல் மன்னா, சொல்லிவிடு. சொல்ல மாட்டாய். நீ திட்டமிட்டு கொலை செய்கிறாய். உன்னிடம் கருணையை எதிர்பார்த்தேன். பேதை நான். நீ கொன்றது வீரனை மட்டுமல்ல, அவரது மனையாளை கொள்கிறாய். அவரை மனதார காதலித்த என்னை கொள்கிறாய். பாடும் வைகையின் புகழை கொள்கிறாய். செந்தமிழ்நாட்டின் பண்பை கொள்கிறாய். சிங்காதனத்தின் பெருமையை கொள்கிறாய். இன்னும் என்ன மன்னன் பதவி? சாக்காட்டிலே அரசு நடத்து, எலும்புக்கூட்டிலே சிங்காதனம் அமைத்துக்கொள். போர்க்களத்திலே சாக வேண்டியவரை கொலைக்களத்திலே கொள்கிறாயே. இன்று முதல் உன் மனக்களத்திலே போராட்டம் ஆரம்பம். மறக்காதே மன்னா, மறக்காதே. இப்படி திருமலை மன்னர்கிட்ட பேசிட்டு பத்மினி கொலைக்களத்துக்கு ஓடுவாங்க. அங்கே என்ன நடக்கும்னா, அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதை பார்க்கறதுக்காக அந்த ஒரு திருடன், அவர் தேடி தெரிஞ்ச திருடன் வந்திருப்பான். அது கண்டுபிடிச்சு சொல்லுவார். கையில் விலங்கு, அதோடையே அவனை அடித்து சாய்ச்சிடுவார். சாய்ச்சிட்டு ஒரு சின்ன வசனம் தான் அவர் பேசுகிறது. மதுரை பேரரசுக்கு என் கடமை முடிந்து விட்டது. எந்த வேலையாக நான் இங்கு வந்தேனோ அதை நிறைவேற்றாமல் சாகிறோமே என்று எனக்கு இருந்த கவலை நீங்கிவிட்டது. நிறைவேறட்டும் உங்கள் தண்டனை. வாழ்க மீன்குடி, வாழ்க மதுரை பேரரசு, வாழ்க தென்னகம். இப்போது திருமலை மன்னர் கொலைக்களத்துக்கு வந்துடுறார். பானுமதி அவரை பார்த்துட்டு வர்றாங்க. வந்து, வா, ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய்? கொலை செய்யும் காட்சியை கண்டு கழிக்க வந்தாயா? அக்கிரமத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்ட ஆனந்தத்திலே ஓடி வந்தாயா? தாவி வந்த குழந்தையின் கன்னத்தை கடித்தாயே? மனம் திறந்து உண்மையை கூறியும் கடுந்தண்டனை விதித்தாயே? இப்போது ஏன் வந்தாய்? சாவு எப்படி? பார் பார் பாவி பார். கண்கெட்ட உன் ஆட்சியின் பெருமையை காப்பாற்ற ஓடிய கால்களை பார். சுற்றி வந்த எதிரிகளை தூளாக்குவேன் என்று கத்தி எடுத்த கைகளை பார். இரத்த வெள்ளத்தில் மிதக்கும் அந்த சுத்த வீரனை பார். மாலையிட்ட மணவாளன் அங்கே, ஆலையிட்ட கரும்பாக அவதிப்படும் நான் இங்கே. நீதி எங்கே? நியாயம் எங்கே? நடுதிசையில் கொலை புரியும் கல்வனுக்கும் உனக்கும் என்ன பீதம்? போ போ, போய்விடு. பானுமதியோட இந்த பேச்சை கேட்டு திருமலை மன்னர் அழுவார். அப்போ பத்மினி சொல்லுவாங்க, அழு, நன்றாக அழு, தொண்டை அடைத்து போகும் அளவுக்கு அழு. ஆற்றாது அலரும் இந்த அபலை பெண்கள் தனியாகவா அழுவது? நீயும் கூட சேர்ந்து அழு. அநியாயத்தின் உருவமே, சாகப்போகும் நேரத்திலாவது உன் கண்கள் திறந்ததே. அந்த கண்களிலே ஒளி இருக்கிறதா? இருந்தால் பார். தேம்பி அழும் இந்த பச்சை பசுங்கிலியை பார்.
4 புறமும் வேடர்கள் சூழ நடுவில் சிக்கிய மான் போல் தவிக்கும் இந்த இல்லறச் செல்வியை பார். மாலை இழந்து மஞ்சள் அழிந்து கூந்தல் களைந்து குங்குமம் களைந்து பச்சை பருவத்திலேயே பட்டுப்போன மரத்தை பார். பார் மன்னா, நன்றாக பார். அன்பு தவழும் கணவன் முகத்தை ஆசையோடு பார்க்க வேண்டிய கண்கள், அதிலே ஆறாக ஓடும் கண்ணீர், அத்தான் அத்தான் என்று பாசத்தோடு அழைக்க வேண்டிய உதடுகள், அதிலே சோகத்தின் துடிதுடிப்பு. நீதியற்ற மன்னவனே, உன் ஒரு வார்த்தையிலே உயிரற்ற நடைப்பிடமாய் மாறிவிட்ட இந்த உத்தமியை பார். ஏன் அசையாமல் நிற்கிறாய்? வீடு தட்டி வந்த கள்ளன் யார் என்று கேட்க, தட்டியவன் நானே என்று வெட்டி வீழ்த்தி கொண்டான் கையை. பொற்கை பாண்டியன் குற்றமற்ற கோவலனை கொலை செய்து விட்டோம் என்று உணர்ந்ததும் சிங்காதனத்திலே இருந்து விழுந்து உயிரை விட்டான் பாண்டியன் நெடுஞ்செழியன். கன்றை கொன்றான் மகன் என்று கேட்டதும் அவனை தேரேற்றி கொண்டான் சோழ மன்னன். கற்பு நிறைந்த மணிமேகலை கெடுக்க முயன்றான் மகன் என்று ஊரார் கொன்று விட்டார்களே, அவனை நானல்லவா கொன்று இருக்க வேண்டும் என்று நீதிமுரசு எழுப்பினான் பூம்புகார் சோழன். ஏன், ஆண்டி முதல் அரசர் வரை ஒரே நீதி வழங்கிய மூவேந்தர் பரம்பரை. அந்த சிங்காதனத்திலே நீ மன்னி வானகமே, வையகமே, வளர்ந்து வரும் தாயகமே, ஆராய்ச்சி மணி கட்டி ஆண்டிருந்த தென்னகமே, போர்க்களத்தில் சிரிக்கின்ற பொன்மதுரை மண்டலமே, மறையப்போகிறது ஒரு மாபெரும் ஜீவன். மன்னிப்பு கேட்கிறார் திருமலை மன்னர். மாபாதகம் தீர்க்க மண்டியிடுகிறார் திருமலை மன்னன். மன்னியுங்கள், மன்னியுங்கள் மன்னா, போ. அவர் காலிலே விழு, புரண்டு அழு, கண்ணீரால் உள்ளத்தை கழுவு, போ போ. இப்படி போகும் அந்த வசனம். அவ்வளோ இதோட முடிஞ்சிடும். போய் வெள்ளையம்மாளும் திருமலை பொம்மியும் சேர்ந்து மதுரை வீரனோட மறைகிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு. இதில் அவருக்கு எம்ஜிஆரை கட்டி போட்டு அந்த மாறுகை வாங்குகிற காட்சியில் யாரெல்லாம் எத்தனை பேர் பார்த்தாங்களா தெரியாது. நான்லாம் அப்படியே டக்குன்னு தலையை கவிழ்ந்துட்டேன். சின்ன பொண்ணு அப்படியே தலையை கவிழ்ந்துட்டேன். அது நம்ம மக்கள் திலகத்துக்கு நாம் கொடுக்குற ஒரு இது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வசனங்கள், கண்ணதாசன் எழுதின அந்த வசனங்கள், இப்போல்லாம் யாராவது இந்த மாதிரி பெண்கள் பேசி நடிப்பாங்களா? எந்த நடிகைக்காவது இப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பாங்களா? இப்போ இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது புதுமை பெண்ணன் பாரதி ராஜா எடுத்த ஒரு படத்தோடைய கொஞ்சம் லேடிஸ்க்கு ஹீரோயினுக்கு கொடுக்குறதெல்லாம் மறைஞ்சு போச்சு, முடிஞ்சு அதோட. மதுரை வீரன் படம் இன்னொரு தரம் பாருங்கள். இந்த கிளைமாக்ஸ் சீன் பாருங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு. நாளை பார்க்கலாமா?